அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஊட்டி சீரீஸோட பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். இதில் 3 பிளேஸை நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த 3 பிளேஸுமே ஊட்டியோட ஒரு முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் வியூஸ் வந்து தரமாக இருக்கக்கூடிய பிளேஸாக இருக்கும். இது வந்து பாகல்குண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே இந்த பிளேஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஆனால் இதில் என்ன பெரிய கஷ்டம்னா, இது கொஞ்சம் பெரிய மலை மாதிரி ஏறி அங்கே போய் நின்று தான் இது பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸாகவும் ஓரளவுக்கு மேலே ஏறி வர்றதுக்கு முடியக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. வயசானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏற முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஊட்டியில் நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது. மேலே ஏறுறது கீழே இறங்குறது அப்படின்ற மாதிரி இடத்துக்கு வயசானவங்க வர கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பைன் ஃபாரஸ்ட். இந்த பைன் ஃபாரஸ்ட்டுமே சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி கீழே சைடில் இப்படி போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்களா, இப்படி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போய் கீழே வரைக்கும் நடந்து இந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்க முடியும். இந்த வியூவுமே வந்து செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. பைன் ஃபாரஸ்ட் பற்றி சொன்னதுமே ஹஸ்பண்ட் வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்து கண்டிப்பாக சிரிப்பார். அது என்னென்னா, இங்கே நான் என் மேலேருந்து இறங்கும்போது கீழே டமால்னு விழுந்துட்டு நானே ஏஞ்சி தானா சிரிச்சிட்டு இருந்தேன். ஐயோ, இவ்வளோ கேவலமாக விழுந்துட்டோமேன்னு சொல்லி. அதை பார்த்து அவர் சிரித்து, நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனோம். நான் கீழே விழுந்ததை எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொல்லி எல்லாத்தையும் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தார். அதனால் எனக்கு பைன் ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிளேஸுமே ஒர்த் தான் கீழே இறங்கி போய் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டால் போடப்பட்ட ரோஸ் கார்டன். இந்த ரோஸ் கார்டன் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க, ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடமுமே வந்து நின்று கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒன்று பிளேஸாக தான் இருந்துச்சு. புதுசாக கல்யாணம் ஆகி கப்புள்ஸாக வராங்க, ஒரு கப்புள் ஷூட் எடுக்கணும், கேமரா வச்சுருந்தாங்கன்னா இந்த பிளேஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோஸஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களாம். பட் நாங்கள் போன டைம் வந்து அவ்வளவோ இல்லை. பார்க்குறதுக்கோ இல்லை பெருசாக ரசிக்கிற மாதிரி ரோஸஸ் எல்லாம் இல்லை. நார்மலாக நல்லா நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. இதுலேயுமே அதே தாங்க, நடக்கணும், பயங்கரமாக நடக்கணும். அப்புறமா உட்காரதுக்கெலாம் பிளேஸ் அங்கே சைடில் இருந்துச்சு. வயசானவங்க வந்து உட்கார வச்சுக்கலாம். ஆனால் நடந்தால் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அவ்வளோதான். இந்த வியூ பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ஃபோட்டோக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாத்வேலாம் நீட்டாக வச்சுருந்தாங்க நடந்து போகிறதுக்கு. ஸோ ஊட்டி வந்தால் ரோஸ் கார்டன் வந்து டெஃபினட்டாக வந்து பார்க்க வேண்டிய பிளேஸ். அண்ட் இன்னொரு விஷயம், கண்டிப்பாக சீசன் கேட்டு வச்சுக்கோங்க. சீசன் பார்த்து வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.